ரிஷபராசி எதிரிகளால் அதிகம் கண் திருஷ்டிக்கு ஆளாவதில்லை. கூடவே இருந்து உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் வில்லன். அவனால தான் ரிஷபராசிக்காரர்கள் கண் திருஷ்டிக்கு ஆளாவார்கள். இன்னொன்று இருக்குங்க ரிஷபராசிக்கு கண் திருஷ்டி பண்ணுறதுக்கு. அதாவது இந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறார் பாருங்க, திரும்ப திரும்ப அவர் ஒரு வேலையை பார்ப்பார். எப்படின்னா, இவங்களுக்கு வீட்டில் நிறையா பிரச்சனை இருக்கும், குழந்தைகளுடைய ஸ்டடீஸில், அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை இருக்கும், இவங்க பார்த்துட்டு இருக்கிற தொழிலில் நிறையா பிரச்சனை இருக்கும், கடன் கூட சில நேரங்களில் பட்டிருப்பாங்க. ஆனால் என்னடா, இவன் வீட்டு வாசலில் மட்டும் யாரும் வந்து கடன் கொடுன்னு வந்து கொடுத்த கடனை திருப்பி கொடுன்னு யாரும் கேட்கல. இவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஆனால் பிள்ளைங்க வேற ஏதோ ஒரு துறையில் சாதிச்சு காட்டுறாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடிப்படை தேவைக்கு கஷ்டப்படுவான், கையேந்துவான், நம்மகிட்ட வந்து கேட்பான்னு எதிர்பார்த்தா, ஆனால் ஒரு நாளும் காசு விடுன்னு கேட்டதில்லை. நம்ம காசு வச்சிருக்கிற ஆளு கூட இவ்வளோ ஒரு நல்ல காரில் போனதில்லை, வந்ததில்லை. இவரை தேடி 4 பேர் வர்றாங்க, மதிக்கிறாங்க, பேசுகிறாங்க, இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படிரா அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்களை இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது இவர்களுடைய தரம் குறையாமல் அந்த சுக்கிர பகவான் இவர்களை பார்த்து கொள்வார். இவர்கள்ட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும், இவங்க கையை காமிச்சா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கடன் பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் 4 பேர் முன்னாடி நறுக்குன்னு தெரிஞ்சு அவமானப்படும்படியான சூழல் சுக்கிர பகவான் இவர்களுக்கு உருவாக்குவதே கிடையாது. அப்போ கண் திருஷ்டி படுமா படாதா?